ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். நான்காவது மாதத்தின் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். எங்களை காத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளை ஆராதனை உடைய கரத்தில் வைக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து கதறுகிற ஒரு கூட்ட ஜனத்தை பசுத்த ஆவியானவர் எழுப்பும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். உம்முடைய மகிமையான கரத்திலே முழு இடத்தையும் வைக்கிறோம். இந்த முழு இடமும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, தேவனுடைய அக்கினி மயமான இடமாய் மாறுவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதும் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு இந்த உலகத்திலே வந்தார். 33 வருஷம் ஜீவித்தார். 3 வருஷம் ஒரு ஊழியம் செய்தார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவை காட்சியை சூரியனை பார்க்க முடியவில்லை. பைபிள் சொல்லுகிறது பூமி முழுவதும் அந்தகாரப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமி முழுவதும் அந்தகாரப்பட்டது. பூமி அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எருசலேமின் திரைச்சீலை 2ஆக கிழிந்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு இயற்கைகள் கூட தாங்க முடியவில்லை. பரலோக மகிழ்ச்சியான இடம். நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். பரலோகம் துக்கமாயிருந்த ஒரு நாள் உண்டு. அதுதான் கல்வாரி சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டதான அந்த நாள். அங்கே பரலோகமே துக்கமாயிருந்தது. ஏனென்றால் தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அது மிகவும் அருமையான துக்கமான ஒரு நாள். அவரை கல்லறையிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணி சங்கிலிகளினாலே கட்டி ரோம போர் சேவர்கள் அந்த கல்லறையை காவல் காத்தார்கள். ஏனென்றால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் அவரும் சொன்னார். அருமையான வேதத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அருமையான இனிமேல் நடக்க போகிற சம்பவம் என்னவென்றால் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு மத்திய வானத்திலே வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் 250 தடவை இயேசு மறுபடியும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார்.
இந்த இயேசு எதற்காய் வருகிறார் என்றால் ஒரு முறை பாவியை ரட்சிக்கும்படியாய் வந்தார். பாவத்தில் இருக்கிற மனிதனை, சாபத்தில் இருக்கிற மனுஷனை, அருமையான வியாதியில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்கும்படி வந்தார். ஆனால் இப்பொழுது எப்படி எதற்காய் வருகிறார் என்றால் அருமையான ஆயத்தம் உள்ள சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர் வருகிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகவே அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட 10 கன்னிகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதிலே அப்படியே ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஒரு திருமணத்தை ஒப்பிட்டு அவருடைய வருகையையும் ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகையிலே 10 பேர் புறப்பட்டார்கள், 5 பேர் அவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டது, அவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். இந்த உள்ளே பிரவேசித்தவர்கள் யார் என்று வேதத்திலே அருமையான அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஆயத்தமாயிருந்தவர்கள். ஆமென். திருமண காரியங்களில எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது. ஆமென். ஒரு பெண் அந்த திருமண வீட்டுக்கு, அந்த திருமண அறைக்குள்ளே போகும்போது அவளுக்கு ஏராளமான சுத்திகரிப்பு இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தால் ஏராளமான சுத்திகரிப்பு இருக்கிறது. அதே போல அருமையான மணமகனுக்கும் இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் இவருதாங்க மாப்பிள்ளை, இவருதாங்க பெண்ணுன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. அங்க போனாலே தெரியும் இவங்கதான் மாப்பிள்ளை, இவங்கதான் பொண்ணு. இது யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஏனால் அவர்களை பார்த்து அவருடைய உடைகள் வித்தியாசமாயிருக்கும், அவர்கள் நடைகள் வித்தியாசமாயிருக்கும், அவனுடைய எல்லா பகுதியும் வித்தியாசமாயிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, மணவாளனாய் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வரும்போது ஆயத்தமாய் இருக்கிறவர்களை பார்த்தாலே தெரியும். ஆயத்தமா இருக்கிறவங்க 12 மணிக்கு ஆராதனைக்கு வருவாங்களாயா? 11:30 வருவாங்களாயா? ஆயத்தமா இருக்கிறவங்க மற்ற காரியங்களை எவ்வளவு, நீங்க ஜிப்பர் வேலைக்கு போகும்போது எப்படியா போறீங்க? இப்ப டியூட்டி எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க. 7:30 மணி டியூட்டி. 7:30 மணி டியூட்டி போனா அமெரிக்கால இருந்து ஒரு டைரக்டர் வந்திருந்தார், பஞ்சிங் சிஸ்டமே வச்சிட்டார். உங்க கம்பெனிக்கு எப்படி வேலைக்கு போறீங்க? ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க? எல்லா இடத்திலும் ஒரு வேகம் இருக்கு. நீங்க விமானத்திலே பயணம் பண்ணினாலும் சரி, கப்பலிலே பயணம் பண்ணினாலும் சரி, அருமையான எங்கு பயணம் பண்ணினாலும் ஒரு வேகம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சபையிலே ஜனங்கள் அருமையான அந்த வேகம் இல்லை. இந்த கால வேளையில அருமையான ஆயத்தமாயிருந்தவர்கள், ஆயத்தம் என்ற வார்த்தை நீங்கள் வேதத்திலே வாசித்தால் எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய். ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, சமாதானத்தின் சுவிசேஷம். இது என்ன சுவிசேஷம்? ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த சுவிசேஷத்திற்கு அநேக வார்த்தைகள், குளோரி காஸ்பல்,
மகிமையான சுவிசேஷம், மேன்மையான சுவிசேஷம், வல்லமையான சுவிசேஷம், அருமையான அற்புதமான சுவிசேஷம். ஏன் இவ்வளவு பேர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. என்ன சமாதானம் இருக்கிறது என்றால், பகை கொல்லப்பட்டது. நீங்கள் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் எல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப என்ன நடந்திருக்கிறது? இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்னவென்றால், இந்த சமாதான சுவிசேஷம் மனிதனையும் தேவனையும் இணைத்திருக்கிறது. ஆகவேதான் சபையை குறித்து வேதம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறது? சபையான சரீரத்துக்கு நீங்கள் சரீரமாய் இருக்கிறீர்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். சரீரமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் சேர்த்தார். சபையின் மேன்மை குறித்து கடந்த நாட்களில் நிறைய செய்தி கேட்டேன். கர்த்தர் உங்களை சபையின் சரீரமாய், சபையிலே வந்து சரீரம், உங்கள் சரீரத்தை இணைத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணுகிறீங்க? இயேசுவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். இப்ப நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நீங்கள் இயேசுவின் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற சரீரமாய் இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட சரீரமாய் இருக்க வேண்டும். இயேசுவின் சரீரமாய் இருக்க வேண்டும். இங்கதான் கொஸ்டினே இருக்கு. சபைக்கு வந்துட்டாங்க, ஆனா ஒரு டிசிப்ளினே கிடையாது, ஒரு ஒழுங்கும் கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது. ஜெபத்துல ஒரு ஒழுங்கு கிடையாது, ஊழியத்துல ஒரு ஒழுங்கு கிடையாது. அருமையான ஒரு ஊழியக்காரனுக்கு அடங்கி இருப்பதில்லை, ஒரு சபையின் கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படிவதில்லை. இது இயேசுவின் சரீரம் அல்ல. பாண்டியில எங்கே பிரேயர் நடக்குது, அங்கே பைபிளை தூக்கி சுத்துறது. ஒருத்தர் சொல்றாரு, பாச நாங்க அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், அங்க பார்த்தோம், கடலூர்ல பார்த்தோங்கிறான். சுத்திட்டே தீரு. இப்ப என்ன, எதை இழந்து போனார்கள் என்றால் சரீரத்தை இழந்து போனார்கள். என்ன சரீரத்தை இழந்து போனார்கள்? கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருந்த அந்த சரீரத்தை இழந்து போனார்கள். நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எங்க இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு 4 கட்டிடத்தில் இருக்கிறீங்க நினைச்சாதீங்க. நீங்க சபைக்கு வரும்போது இந்த சபையோடு கூட, சபையின் சரீரமாயிருக்கிற, தலையாயிருக்கிற, சரீரமாயிருக்கிற இயேசுவின் சரீரத்தோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவின் சரீரத்தோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். குழந்தை பெறும்போது உள்ள ஒரு சரீரம் இருக்குது, உள்ள ஒண்ணு கிடக்குது உள்ள. ஆனா இப்ப என்னன்னா, தாயின் சரீரத்தோடு கூட இணைந்திருக்கிற, தாயினுடைய ரத்தத்தை குடித்து அந்த குழந்தை வளர்கிறார். நல்ல புரிஞ்சுக்க, தாயின் ரத்தத்தை குடிக்கிறார். ஏனென்றால் தாய் அந்த குழந்தைக்காக தன் ஜீவனையே விடுகிறாள். தாய் அந்த குழந்தைக்காக பண்ணின தியாகம் அளவில்லாதது. கோர்ட் கூட என்ன சொல்லுதுன்னா, டைவர்ஸ் ஆகும்போது குழந்தை யார் கூட போகணும் சொல்லுது? அம்மா கூட போகணும் சொல்லுது.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தாய் தான் அந்த குழந்தைக்காக மிகவும் பாடுபட்டவள். ஆகவே அதை அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இணைக்கப்பட்டிருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? அதை தான் நான் பேசுறேன். நீங்க அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள். சில சமயங்களில் நாம் இருக்கிற இடமே நமக்கு தெரியாது. பஸ் ஏறன்னு சொல்லி திருச்சிக்கு போறேன்னு சொல்லி மெட்ராஸ் பஸ் ஏறி உட்கார்ந்துருப்பாங்க. இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் போயிடாது. திண்டிவனத்தில் போய் கேட்பாங்க, ஏன் இன்னும் திருச்சி வரலன்னு கேட்பாங்க. அப்படிலாம் ஆளுங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, நிறைய ஆளுங்க. அருமையான நம்ம எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், என்ன பண்றோம் ஒண்ணும் தெரியாது. எதுக்காக வந்திருக்கிறோம், சபைக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், இயேசுவை எதுக்காக ஏற்றிருக்கிறோம், எதுக்காக ஜெபம் பண்றோம் ஒண்ணுமே தெரியாது. அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷைனா இவங்க அந்நிய பாஷை பேசுறத நான் பார்த்தா உங்களுக்கு சொல்லுவேன், இவங்க இணைக்கப்பட்டிருக்கிறாங்களா இணைக்கப்படாத அந்நிய பாஷையா? அது பெந்தேகோஸ்து சபையில அப்படி ஒரு பழக்கமாயிடுச்சு. ஒண்ணும் இங்க சாதிச்சதே இல்லை, எதுவுமே சாதிக்கல. யோசிச்சு பாருங்க, எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? கடைசி நாளிலே அவர்களுக்கு நின்று நான் பிரசங்கம் பண்ணணும். அழிவுள்ள கூடாரமாகிய இவர்கள் அழிவில்லாத கூடாரத்தை சுதந்திரிக்கும்படியாய் போகிறார்கள். என்னையா செய்த, என்ன செய்த? இந்த சபையோடு கூட நீ இணைக்கப்பட்டிருந்த உன்னுடைய டைம் என்ன? ஏதாவது ஒரு உபவாசம் கொடுத்து வந்திருக்கியா? ஒரு கூட்டம் இல்ல, என்னைக்காவது ஒரு நாளாவது 10 மணிக்கு சர்வீஸ் வந்திருக்கியா? என்னைக்காவது மற்ற ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு நீ வந்திருக்கிறியா? ஒண்ணுமே வந்தது. ஆண்டவரே 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 அற்புதம் செய்ய, அற்புதம் செய்ய. எங்க அற்புதம் செய்வாரு? நீ அவரை தேடினால் அவனுக்கு தென்படுவார். அவரை நீ விட்டு விட்டாராயில் அவர் உன்னை விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நீ என்ன செய்திருக்கிற சொல்லு. நான் 10 குடும்பத்தை கொண்டு வந்தேன், இந்த 5 குடும்பத்தை கொண்டு வந்தேன், இந்த பாசு கெடுத்து போட்டாரு சொல்லு. என்னையா சொல்லு, கெடுத்து போட்டாரு சொல்லு. ஒரு ஆட்சிமா கொண்டு வந்திருக்கிறியா? சாகிறதுக்கு முன்னாடி கொண்டு வரணும்ல, ஒரே ஒரு ஆட்சி. பரலோகத்தை எங்க போக போறாங்களாம்? பொன் வீதியில நடக்க போறாங்களாம். இதெல்லாம் இந்த கிறிஸ்தவம் போல, இந்த கிறிஸ்தவ ஜனங்களை போல பொய் பேசுற ஜனங்களும், கிறிஸ்தவ ஜனங்களை போல விசுவாசம் இல்லாத ஜனங்களும் வேற எந்த மதத்திலும் இல்ல. அவன் போறான், கோயிலுக்கு போறான், கும்பிடுறான், ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை அவன் கும்பிடுறான் பண்றான். அதுல இருந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கான். இவன் நிறைய வசனம் கேட்டு, நிறைய பிரசங்கம் கேட்டு, நிறைய சபையை பார்த்து, நிறைய பாஸ்டரை பார்த்து, நிறைய ஊழியத்தை பார்த்து, ஒரே இருதயம் அருமையான திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் கபடு உள்ளதுமாய் மாறி இருக்கிறான். ஆண்டவர் சபையின் குறைகளை தெளிவா எழுதுகிறார். தெளிவா எழுதுறாரு. எல்லாம் 7 சபையை பற்றி நீ இன்னென்ன நிலையிலே விழுந்தாய், இன்னென்ன நிலையிலே விழுந்து கிடக்கிறாய் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலவேளை ஆராதனையிலே இயேசுவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளம் என்னவென்றால் அவன் இயேசுவை நேசிக்கிறவனாயிருப்பான். இயேசு நீங்களும் ஏன்னா சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. சரி, 50% நீங்க இயேசு நேசிக்க வேண்டாயா? 100% ஒருத்தர் நேசிக்கிறது இல்லை. உங்க நேசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டாம், உங்க நேசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டாம், உங்க நேசத்தை அருமையான காத்துக்கொள்ள வேண்டாம். என்னையோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு. அது ரட்சிப்பெல்லாம் எப்பவுமே இழந்து போயிட்டாங்க. அபிஷேகம் அதெல்லாம் போயிட்டு அந்த பாசம் மட்டும் 4 வார்த்தை அப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்டு கேட்டு காதுல கேட்டு அதே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
தங்களை ஒரு பெந்தைக்கோஸ்தேக்காரனாக காமிக்கிறது அது ஒரு பெருமை. இந்த கிறிஸ்தவ ஜனங்க வட்டாரத்தில் அது ஒரு பெருமை. ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தேவ தூதனை போல வர்றாங்க. எல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்குது. ஆனா அவங்க ரட்சிப்பை என்றைக்கோ இழந்து போனார்கள். அவருடைய அபிஷேகத்தை என்றைக்கோ இழந்து போனார்கள். அவருடைய கிருபை என்றைக்கோ இழந்து போனார்கள். ஆண்டவர் சொல்கிறார், சபையை பார்த்து சொல்கிறார், ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய் என்று உன் மேலே எனக்கு ஒரு குறை உண்டு. Praise the Lord. யாருமே சத்தமே போடலையே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. உன் அன்பு ரோமர் பவுல் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 வரை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களா இருக்கிறோமே. மரணம் ஆனாலும், ஜீவன் ஆனாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டோம். அன்பிலே இருந்து என்னை பிரிப்பவன் யார்? அப்படின்னா அந்த சரீரமாய் இருக்கிற சபையில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? பிரிப்பவன் யார்? யார் சொல்ல முடியுமா? அவருடைய சரீரமாய் இருக்கிற சபையில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? எல்லாம் சொல்றீங்களா? சரீரமாய் இருக்கிற சபையிலிருந்து சபையை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நல்லாதான் சொல்றீங்க. கொஞ்சம் வசதி வரட்டுமே, கொஞ்சம் படிச்சிருக்கட்டுமே, கொஞ்சம் பணம் கிடைக்கட்டுமே, எல்லாம் போயிரும். எல்லா அபிஷேகமும் வாடி போயிரையா, அந்நிய பாஷையெல்லாம் பறந்து போறியா. இயேசுவுடைய அருமையான சரீரமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய தலையோடு கூட இணைந்து நிற்கிற அருமையான, எப்பொழுது அது இணைந்து நிற்கிறது என்று அருமையான ஆழமான அன்பினாலே அது இணைக்கப்படுகிறது. Hallelujah. அந்த பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் மேல் மாடியிலே போய் எப்போதும் அவன் ஜெபம் பண்ணினான். 7 மடங்கு அக்கினி எரிந்து கொண்டிருந்த போதும் அவன் எப்பொழுதும் அருமையான அந்த அக்கினிக்குள்ளே அவர்கள் போக பயப்படவில்லை. நேசம் மரணத்திலும் வலியது. உன்னத பாட்டில் இருக்கு, எடுத்து வாசிக்கலாம். நேசம் மரணத்திலும் வலியது. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், என்னை உடைய இருதயத்தின் மேல் முத்திரை போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அவன் சொந்த அலுவலர் சொந்த வேலைக்காக எத்தனை முறை இயேசுவை விட்டிருக்கிறாய். ஒரு லாசரை போட்டு போய் ஆராதனைக்காக, ஒரு நாள் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகாம நின்று போயா இயேசுக்காக. ஒரு நாள் அவருக்காக ஒரு நேரத்தை செலவு பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வந்திருப்பையா. ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நேரத்தை செலவு பண்ண வந்திருப்பையா. ஒரு நாள் ஊழியசிய உன்னை ஒப்பு கொடுத்து வந்திருப்பியா. அருமையான கர்த்தரே, உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உனக்காக முள்முடி சூடினார், உனக்காக ஈட்டி எடுத்து அவருடைய விழாவிலே குத்தினார்கள், அவர் முகத்திலே காரி குத்தினார்கள். தன்னுடைய முழு ரத்தத்தை உனக்காக சிந்தினார். உன்மேலே வைத்த அன்பு ஆழமானது, உன்மேலே கர்த்தர் வைத்த அன்பு நீளம் உயரம் ஆழமானது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் எத்தனை முறை உன் வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறார், Hallelujah. எத்தனை முறை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். Glory Lord. எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னவென்றால், இந்த பாண்டிச்சேரியில நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிற இந்த விசுவாசிகள் கிறிஸ்துவங்க, நான் ஒருத்தரை சந்திக்க போனேன். அவங்க சபைக்கு வந்திருந்தாங்க, 2 வாரம் வரல. சரி போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். நிறைய தீமை செய்கிறவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க எவ்வளவு செய்ய முடியுமோ செய்தே போட்டோம், அவ்வளவுதான். நம்ம அதெல்லாம் தடுக்க முடியாது. நம்முடைய ஓட்டத்தை ஓடி நம்ம முடிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதெல்லாம் போய் நின்று எடுத்து பேசிட்டு இருக்க முடியாது. நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியதுதான். ஆகவே அதை ஆனால் மனசுலே வருகிறது. சில சமயங்களே அதை ஓவர் ட்ராக் பண்ண முடியல. நீங்க ஒண்ணுமே சபையில செய்யல, ஒரு 5 குடும்பத்தை சபையில கொண்டு போயிட்டாங்களே, தாம் பக்கமா எடுத்து வச்சுக்கிட்டாங்களே, அது அப்படி மனசுல ஓடுது. நிறைய சம்பவங்கள் அப்படி மனசுல ஓடுது. ஆனா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, அது பாட்டு ஓடட்டும், அதை அப்படியே விட்டுருது. என்ன வேணாலும் ஓடும், என்ன வேணாலும் பண்ணு. நல்ல வேலை, நான் இப்ப ஜெபத்தை ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து என்னால ஓவர் ட்ராக் பண்ணி வர முடியும். இதெல்லாம் மேற்கொண்டு வர முடியும். அவங்க 1000 பேசினாலும் எங்க முன்னாடி நின்று யாரும் பேச முடியாது. அவங்க செய்த கிரியைகள் எல்லாம் அப்படியே எங்களுக்கு முன்னாடி வருது. யாரும் ஒரு போன் கூட பண்ணி பேச முடியாது. அவ்வளவு சின்ன செய்திருக்கிறாங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதான் ஒரு சண்டே நான் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. இவங்க பரலோகத்துக்கு போனா இந்துக்கள் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவாங்க. இவங்க பரலோகத்துக்கு போறது மாதிரி இருந்தனா இந்துக்கள் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவாங்க. அதுல எந்த சந்தேகமும். ஒரு சண்டே பிரசங்கம் பண்ண, நீங்க ஏதோ அவன் பாவி பாவி பாவிங்களா, ஏய் சும்மா ஏமாத்தாத. என்ன போய் ஊழியம் செய்ய போற, என்ன பண்ண போற? நீ ஒரு ஊழியக்காரனோடு ஒப்புரவாக முடியல, ஒரு சபையோடு ஒப்புரவாக முடியல, ஒரு சபையின் சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிய முடியல, ஒரு சபையினுடைய ஒழுங்குக்கு உன்னால ஒப்பு கொடுக்க முடியல. நீ என்ன போய் ஊழியம் செய்து என்ன ஜெபம் பண்ணி எங்க போற? கதைக்கு ஆகாதியா, கதைக்கு ஆகாது. செத்து போயிரு வச்சுக்கிறதுல ஒரு நாள் பூமியில முடிஞ்சு போயிடும். ஆமா, நான் எதை சும்மா சொல்லல, ஸ்பிரிட்ல பேசிட்டு இருக்கிறேன், ஆவியில நிறைஞ்சு பேசிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். காணாம போயிருவேன், பூமியில காணாம போயிருவேன். உன் விலாசம் கூட அச்சு போய்விடும். இன்னும் யாருமே இந்துக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நீ வேணா என் கூட வந்து பாரு, இந்துக்கள் எங்க ஆட்களை வந்து பாருங்க. ஃபாதர் வராரு, ஃபாதர் வராரு. ஒரு வீட்டுக்கு போற நாய் அவுத்து விடுறாயா, நாய பெரிய நாய் அவுத்து விடுறான். அந்த சின்ன பையன் ஓடி வந்து சொல்றான், பாஸ் வந்திருக்கிறாருங்கிறான். நான் அதை அங்க இருந்து பாக்குறேன். பாஸ் வந்திருக்காருன்னு ஓடி போய் நாய் அந்த அம்மா அவுத்து விடுது. சிக்மர்ல அது நேல்ஸா இருக்கு. என்ன நேல்ஸோ அது ஒரு மணி நேரம் குலைச்சு. நான் நின்றுட்டே இருந்தேன். சரி, குலைச்சதுக்காக வரும், யாருமே வரல. அப்படியே திரும்பி அழுதுகிட்டு அப்படியே ஊழியம் ரொம்ப கடினமானது ஐயா. இயேசு எத்தனை முறை உன்னை தேடி வந்திருக்கிறார். டைம் கொஞ்சம் போறதுனால இருதயம் கடினப்படுது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இருதயம் கடினப்படுது. ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே ஆகலையே, எல்லாம் நல்லா தானே இருக்குது. நம்ம பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம், ஊழியம் செய்யலாம், நல்லா தானே இருக்குது. டைம் ஆக அருமையான கர்த்தர் எதுக்கு வர்றா? நியாயம் தீர்க்க வருவதா? நியாய தீர்ப்பு எங்கிருந்து வருது தெரியுமா? தேவனுடைய சபையிலிருந்து வருது. நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலிருந்து வருகிறது எழுதப்பட்டிருக்குதையா. இந்த காலவேளையில கிறிஸ்துவின் அன்புல நீ கட்டப்பட உன்னை ஒப்புக்கொட ஒரு ஆழமான அன்பு, ஒரு ஆழமான சிநேகம், ஒரு ஆழமான அன்பினால இயேசுவோடு கூட நீ இணைக்கப்படும்படி உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. நகமியோடு கூட அவள் பேசினாள், மரணமே இல்லாமல் உன்னையும் என்னையும் பிரிக்க மாட்டாது. அந்த வார்த்தை என்ன ரொம்ப வைப்ரேஷன் பண்ணும். என் ஸ்பிரிட்டை வைப்ரேஷன் பண்ற வார்த்தை. ஸ்தோத்திரம்.
அதுதான் அவளை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போனது. இரண்டாவதாக, இயேசுவோடு கூட சரீரத்தில் இணைக்கப்படுகிற மனிதனுடைய இரண்டாவது தன்மை மேன்மை என்னவென்றால், அவன் தேவனுடைய சத்தமாயிருப்பான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. 1:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும். கூப்பிடுகிற சத்தம். அது என்ன சத்தம்? தேவ சத்தம். ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் இணைக்கப்படுகிற ஒரு மனுஷன், அவன் தேவ சத்தத்தினாலே அவன் நிரப்பப்படுகிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா. நீங்க அவனுடைய உணர்வு, எண்ணம், சிந்தனை. நீங்க படிக்கிறீங்கன்னா ரொம்ப அதிகமா படிக்கிறவங்க லா டிபார்ட்மெண்ட் தான். லா டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப படிக்கிறவங்க. ஏன்னா அவங்க சிவில் கேஸ் இருக்குது, கிரிமினல் கேஸ் இருக்குது, ஃபேமிலி ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும். அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா எப்படிதான் இவ்வளவு பொறுமையா அடிச்சாங்களான்னு நான் நினைப்பேன். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் நிறைய படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு லாயருடைய சம்பளம், ஒரே ஒரு டிஸ்கஸ் எவ்வளவு தெரியுமா சம்பளம் வாங்குறாங்க? 75 லட்சம். ரெண்டாவது எவ்வளவு தெரியுமா அவங்க சம்பளம்? ரெண்டாவது லாயர் 45 லட்சம். மூணாவது லாயர் 35 லட்சம். அதுல ஒருத்தர் கபில் சிங், காங்கிரஸ்ல இருக்கிறவர். பேர் 3 பேர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு வந்து நான் அதை கேட்டேன். அவன் என்ன பெரிய டிஸ்கஸ் பண்ணுவான்? 45 லட்சம். வைக்கோலாம் இருக்கிறாரு. வைக்கோலாம் பயங்கரமா பேசுற ஆளு. அவரு லாயர் தான். வைக்கோ போய் நின்னாருன்னா அப்படி பேசுவார் அவரு. ஆனா எப்படி இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறாரு. ஒரே ஒரு வார்த்தை. கோர்ட்டுக்கு வரும்போது, ஹைகோர்ட்டுக்கு வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல லாயர் ஒருத்தர் வந்தார். அவருக்கு சம்பளம் அவரு 45 லட்சம் தான் வாங்குறாரு. வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கி, ஐயோ என்ன வரவேற்பு. நான் நினைச்சேன் இன்னைக்கு இவர் பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணுவாரு, பார்க்கணும்னு நினைச்சேன். வந்தாரு, நின்னாரு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, முடிஞ்சு போயிட்டே இருக்கிறார். கேஸ் ஜெயிச்சு போச்சு. எவ்வளவு ஹார்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கிறாங்க பாரு. நான் சொல்லுகிறேன், பூமியிலே வாழ்கிற வாழ்க்கைக்காக எவ்வளவோ படிக்கிறான், எவ்வளவோ ஸ்டோர் பண்றான். அது வந்து கம்ப்யூட்டர் காட்டிலும் மனுஷனுக்கு கெப்பாசிட்டி ஆண்டவர் வந்து படைச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான. கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுது. அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட மேல நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல இப்ப ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஜி வாங்கினா அந்த ஜி 4G எல்லாம் இருக்குது. நாங்க போய் கேட்டதுனால சொல்றேன். இவன் போன அந்த ஜி 10, நான் ஏதாவது ஜி வாங்கி, ஆனா கொஞ்சம் காசை குறைச்சு வாங்கி, அப்படி வாங்கியுமே 1 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் அதை காட்டிலும் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் உனக்குள்ள வச்சுக்கிறார். இருதயத்துல கொண்டு போ, உணர்வுல கொண்டு போ, எண்ணத்துல கொண்டு போ, சிந்தையில கொண்டு போ. காலையில ஜெபம் பண்ணி புறப்படும் போது ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் போறேன்ப்பா, என் கூட வாரும். ஆண்டவரே என்னால இந்த வேலை செய்ய முடியாது, இந்த ஆபரேஷன் பண்ண முடியாது, இந்த வியாதிஸ்தர்களை பார்க்க முடியாது. நீங்க எப்பவும் மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்க நிறைய பேர், உங்களுக்கு ரகசியம் சொல்றேன், நீங்க அறியாத ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அருமையான அங்க வர்ற பேஷன்ஸ் எல்லாம் சாபத்திலே கட்டப்பட்டவர்கள். நீ சிக்கன்ல போய் பார்த்த அப்படியே தெரியும். உள்ள சாபம், சந்ததி சந்ததியா. அவன் முடியும், ஆளும், ட்ரெஸ்ஸும், உடையும் குடிச்சே ஒரு 3-4 நாள் இருக்கும். அவன் தான் வந்து உட்கார்ந்து இருப்பான். பரவாயில்ல, பெரிய தியாகம் தான், மெடிக்கல் பெரிய தியாகம். எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பத்தாது. அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா நீங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவனுக்கு இருக்கிற பொல்லாத ஆவி உங்களை பார்ப்பார். அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகும், குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும், டென்ஷன் ஆவீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு எப்பவுமே டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு எரிச்சல் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன எதுக்காகன்னு தெரியாது. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்கன்னா 2 தூக்க மாத்திரையை தூக்கி போடுவீங்க. ஏன்னா நீங்க படிச்சிருக்கிறீங்க. தூக்க மாத்திரையை போட்டு ஒரு டீயை குடிச்சு நல்ல ஜாமான் தூங்கிடுவீங்க.
ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன்னா நிறைய பேர் மருத்துவர்கள் இருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கும் பிரசங்கம் பண்றேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் போங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அங்க நான் பாக்குறேன், அன்னைக்கு பாக்குற ஒரு ஆள் வந்து என்ன சண்டை போடுறான் பாத்தீங்க. நான் நினைச்சேன் இது நம்ம பெட்டி கடையில சண்டை போடுற மாதிரிலாம் இருக்குது. அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் சீனியரா இருப்பான் போல, சீனியர் ரெசிடென்ஸா இருப்பான் போல. வர்றோம், இது நம்ம பெட்டி கடையில தண்ணி அடிக்கிற பார்ட்டி சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்படிதான் பண்றான். அவன் பண்ணல, அவன் கொடுக்குற ஆவி பண்ணுது. நாங்க இருந்ததுனால நான் பார்த்தத புல்லாத ஆவிங்க, எரிச்சலின் ஆவிகள், அருமையான டென்ஷனை உண்டு பண்ணுகிற ஆவிங்க. நீ என்ன பண்ணணும்னா வசனத்தை உங்க இருதயத்துல கொண்டு போங்க. அருமையான வசனத்தை பேசுங்க. இது தேவ சத்தமாய் மாறுங்க. நீங்க ஒருத்தனை நீங்க என்னதான் ஆறுதல் படுத்தலாம் ஆறுதல் படுத்த முடியாது. நீங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க வசனத்தை சொல்லி ஆறுதல் படுத்துங்களேன். ஒரு வசனம், கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தர், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் நீ அறியாததை விட்டாதுமான பெரிய காரணம். டிசிஎஸ் நகரம் அவரை போல ஒரு ஊழியக்காரனை இந்தியாவிலே பார்க்க முடியாது. நான் பார்க்கல. அவர் பாடலும் அவருடைய வார்த்தையும் என்னை பலமுறை தேக்கி இருக்கிறார், பலமுறை பலப்படுத்தி இருக்கிறார், பலமுறை சடப்படுத்தி இருக்கிறார். அவர் வந்து பேசும்போது அதுல ஒரு அனாயிண்டிங் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், விடுதலை இருக்கும். வசனம், நீங்கள் தேவ சத்தமாய் மாற உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. தேவ சத்தம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய சத்தம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார், வேதத்தை அவன் வாயிலே தேடுவான். ஆமென். உங்ககிட்ட வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்யூஷன், நீங்க வச்சிருக்கிற சொல்யூஷன் என்னதான் இருக்குன்னு தெரியுமா? வசனமா தான் இருக்கும். ஆமென். உங்களை தேடி வரும் ஆபத்தில் இருக்கட்டும், வியாதியில் இருக்கட்டும், கஷ்டத்தில் இருக்கட்டும், கடன் பிரச்சனை இருக்கட்டும், போராட்டத்தில் இருக்கட்டும், நெருக்கத்தில் இருக்கட்டும், உடைஞ்சு போய் இருக்கட்டும், தற்கொலை பண்ணணும் யோசனையோடு கூட இருக்கட்டும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க வசனத்தை மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அது கிரியை செய்யும். ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை மனோ வாஞ்சை, நீங்க வசனத்தை தேடிட்டே இருக்கும். மனோ வாஞ்சை 66 புத்தகம். இனிமேல் இதுக்கு மேல ஒரு புத்தகத்தை எழுதல. இந்த பைபிள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. முதல் இந்தியாவிலே மொழிபெயர்க்கப்பட்ட முதல் புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் தான். அது தமிழ் வேதவாகம் தான். ஜெர்மன் தேசத்திலிருந்த 25 உள்ள ஒரு வாலிபனை, தமிழே தெரியாத ஒரு வாலிபன் தான் இந்த வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். சீகன் பால் 25 வயசா. கடந்த நாள் இந்த பைபிளை பற்றி வேற புத்தகம் கிடையாது. வேற புத்தகம் தமிழ் புத்தகத்துல முதல் பாருங்க, ஹிந்தியில இந்த லாங்குவேஜ் வரலையா. தோமா கேரளாவுக்கு வந்தாரு, ஆனா மலையாளத்துல மொழிபெயர்ப்பு ரொம்ப லேட்டா தான் நடந்துச்சான். ஹிந்தி மொழிபெயர்ப்பு ரொம்ப லேட்டா நடந்துச்சான். இந்தியாவுல முதல் மொழிபெயர்ப்பு தமிழ் தானா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 70ஆம் நூற்றாண்டு வரையும் பைபிளே கிடையாதான் இந்தியாவுல. பைபிளே கிடையாது. முதல் பைபிள் கையில வந்தது இந்த தமிழ் பைபிள் தானா. இதுல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை வாசிங்க. ஆமென். அதை நேசிங்க. அது மேல அன்பு செலுத்துங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையாய் மாறுங்க. ஆமென். தேவ சத்தமாய் மாறுங்கள். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனாயிருப்பான். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறான். சரீரமாயிருக்கிற சபையாயிருக்கிறான். ஆமென். கசப்பான வார்த்தைகளுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காதீங்க. அது வளரவும் விடாதீங்க. யார் மேலும் நமக்கு கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். ஆனா பிசாசு அதை செய்வான். சண்டை உண்டு பண்ணுவான், குழப்பத்தை உண்டு பண்ணுவான், பகையை உண்டு பண்ணுவான், கலவரத்தை உண்டு பண்ணுவான், அடி தகராறுக்கு வர கொண்டு போயிடுவான். நீங்க அப்படி யாரையுமே பற்றி நீங்க பேசாதீங்க. அது உங்க குடும்பத்துக்கு சாபம், உங்க பிள்ளைகள் மேலே சாபம்.
எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. அவங்களுக்கு ஏற்ற பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்கு. நமக்கு தெரியாது என்ன பிரச்சனை. நம்ம ஈஸியா சொல்லுவோம் அந்த அம்மா சரியில்லை, சிலம ஈஸியா சொல்லுவோம் அந்த ஆள் சரியில்லை. அதான் அவங்க வீட்டுல சண்டை நடந்துட்டே இருக்கு. இன்டர்னல் ப்ராப்ளம் என்ன நமக்கு தெரியாது. நமக்கு அந்த டாபிக்கே நமக்கு தேவையில்லை. நமக்கு சில பிரச்சனை நமக்கு தேவையில்லை. சிலது பிரச்சனையை பேசினாதான் ராத்திரி தூக்கமே வரும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பூமியிலே நம்முடைய நாட்களை பிரசங்கி சொல்லுகிறான். புல்லின் பூவை போல மனுஷன் வாடி போகிறான், மேகங்களை போல மனுஷன் கலைந்து போகிறான். பலவான்களுடைய அம்புகள் எல்லாம் முறிந்து போனது. சத்தம் போட்ட கோலியாத் விழுந்து போனார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சத்தமாய் மாறு. தேவ சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ சத்தத்தை வாஞ்சியோடு கூட நீ பெற்றுக்கொள். தேவ சத்தத்தை வாஞ்சியோடு கூட ஏற்றுக்கொள். தேவ சத்தத்தினாலே உன் இருதயத்தை நிரப்பிக்கொள், உன் சிந்தனையை நிரப்பிக்கொள், உன் உணர்வை நிரப்பிக்கொள். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ள மனுஷனா இந்த சத்தம் உன்னை மாற்றும். ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தம். இந்த பேஸ்புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, ஸ்டேட்டஸ், உன் குடும்ப பிரச்சனை ஸ்டேட்டஸ்ல போட்டு விட, நீ செய்த பாவத்தை எல்லாம் ஸ்டேட்டஸ்ல போட்டு விட. போட்டு விடுவீங்க? யாராவது போட்டு விடுவாங்களா? அப்படி யாரும் அதெல்லாம் பார்க்கறது இல்ல. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை காண்கிறார். உலகத்தின் சந்தோஷம் எல்லாம் மறைந்து போகிறவை. நீ அமெரிக்கா ஜனாதிபதியா கூட இருந்தோ, கொஞ்ச நாள் இருப்ப அடுத்த ஒரு ஆள் அந்த சீட்டுக்கு வருவான். பைடன் வெளியே வரும்போது துக்கத்தோடு வருகிறார். இப்ப இந்த ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஆளு வெளியே வந்தாகணும். உலகத்தின் எல்லா பதவிகளும் கொஞ்ச காலம் மோடியை தூக்க போறாங்க. அவங்க சட்டப்படி அவருக்கு வயசாயிட்டான், அவர் இனி இருக்க முடியாதான் பிரதமர் பதவியில. அவர் எப்படியாவது இருந்துன்னு முயற்சி பண்றாரு, ஆனா இருக்க முடியாதான். கூட்டம் போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறான். இவரை நீங்க வீட்டுக்கு போலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு அனுப்ப போறான். எல்லாம் கொஞ்ச நாள். எவ்வளவு பிரதமருங்க இந்தியாவை ஆண்டுக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு 10-15 பேர் எனக்கு தெரியும். எல்லாம் இந்த உலகத்திலே மாயை, இந்த உலகத்திலே மாறி போகிறவை. உலக சந்தோஷத்தை மேன்மையா நினைக்காதே மகனே. உலக சந்தோஷத்திலே மகிழ்ந்து விடாதே. உலக சந்தோஷத்திலே உன் நாட்களை கழித்து விடாதே. உலக சந்தோஷத்திற்காக பணங்களையும் பொருட்களையும் செலவு பண்ணாதே. ராக்கா பாக்கா தூரா பாக்கா பாபா பாபா பாபா. கர்த்தவனுக்காக வைத்திருக்கிற சந்தோஷம் அருமையான மகிமையான சந்தோஷம், மேன்மையான சந்தோஷம், பிரிக்க முடியாத சந்தோஷம், அழிக்க முடியாத சந்தோஷம், எரிந்து கொண்டே இருக்கிற சந்தோஷம். இந்த விளக்கு அணையாது, இந்த விளக்கு அணையாது. ராக்கா பாக்கா பாபா பாபா பாபா. கர்த்தர் உன் குடும்பத்தின் மேலே அணையாத ஒரு சந்தோஷத்தை வைக்க விரும்புகிறார். அந்த சந்தோஷம் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். நான் எங்கள் வீட்டிலே மகிழ்ச்சியை பார்த்ததே இல்லை. காலையில நடக்கிற சண்டை. எங்க அம்மாவுக்கு எங்க அத்தை ஒருத்தர் இருந்தாங்க, எங்களோடு கூட இருந்தாங்க. அவங்களும் நாங்க எங்க அம்மாவை காட்டில எங்களை நேசிக்கிறோம். அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க பாருங்க. காலையில இருந்து ராத்திரி 12 மணி வரையிலும் சண்டை நடக்கும். ஒரு நாள் 2 நாளா பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தனையோ முறை வந்து சத்தம் போட்டுக்கிறாங்க. என்னங்க, நாங்க தூங்கணுமா தூங்க வேண்டாமா சொல்லுங்க. அப்புறம் சண்டை நடக்கும், கம்மி சத்தத்தில் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போது என் இருதயத்தை, என் வாழ்க்கையை பிடிச்சு கொண்டாரோ, ஒரு மாறாத சந்தோஷம், மறையாத சந்தோஷம், அணையாத சந்தோஷம், நிலை நிற்கிற சந்தோஷம். பூமியிலே கோடி கோடி பணம் வந்தாலும், கோடி கோடி சொத்து வந்தாலும்,
இல்லாத ஒரு மகிழ்ச்சியை ஆமென். கர்த்தர் ஹalleluya. இதயத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் என்னை ஒரு தேவ சத்தமாகவே இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஹalleluya. அதற்காக நான் அவரை துதிக்கிறேன். ஆமென். அதற்காக அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே தான் எனக்கு சில துக்கங்கள் உண்டு. ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் 5000 பேர் 10,000 பேர் சபையை வச்சுக்கிறாங்க. நான் ஒரு சின்ன சபையில நின்று பிரசங்கம் பண்றேன்னு அவங்க போன் பண்ணி சில சமயம் சொல்லுவான், என்ன ஒரு சின்ன சபையை வச்சு வா வந்துருங்கிறான், வந்துருப்பாங்க. ஒரு சின்ன சபையில இருந்து பேசிட்டு இருக்கிற, நீ பேசுறதுக்கு செய்தியை கேட்டா ஏதோ சபையில ஒரு 5000 பேர் நிப்பாங்க போல தெரியுது, அப்படி பேசிட்டு இருக்கிற. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்துல நாம் ஓட்டத்தை ஓடி அதிலே முடிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு தந்த இடத்துல நாம் நின்று பிரசங்கித்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஆமென். அதுதான் நமக்கு ஜெயமாயிருக்கும். ஹalleluya. அதுதான் நமக்கு மகிமையாயிருக்கும். அதுதான் நம்முடைய ஓட்டத்தின் மேன்மையாயிருக்கும். நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார், பாசு PS ராஜாமணி, அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவர். அவர் ரொம்ப நல்ல ஒரு தேவ மனுஷன். உலகம் முழுவதும் போயிருக்கிறாரு. அவருடைய டெத் சர்வீஸ் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் சாட்சி சொன்னாங்க. நான் அவரை என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். தெருவில் நின்று பேசுறாரு. ஒரு சின்ன சபை, திருநகர்னு ஒரு இடம் இருக்கு மதுரையில. அந்த பாசு என்ன நினைச்சாரோ தெரியல, கண்ணு இவரை வச்சு கூட்டம் கூட்டுக்கிறாரு. இவர் கடைசி என்ன பண்ண, நீங்க ரோட்ல அந்த ஓரமா போட்டு டியூப் லைட்டை போட்டு பேசியிருந்த நான் பார்த்தேன். ஆள் யாருமே இல்லை. ஆனால் பல நாடுகளுக்கு போயிருக்கிறார், பல தேசத்துக்கு அவர் போயிருக்கிறார். ஒரு வல்லமையான தேவ மனுஷன், சபை தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். ஆண்டவருக்குள்ளே மறித்து போய்விட்டார். அவர் தன்னுடைய ட்ராக்ல இருந்து மாறவில்லை, தன்னுடைய அழைப்பிலிருந்து விலகவில்லை, தன் அழைப்பை மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த அழைப்பிலே ஓடி தன் ஓட்டத்தை முடித்தார். கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, என்ன சூழ்நிலையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ, என்ன சூழ்நிலையிலே நின்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, அதிலே நாம் ஓடிக்கொண்டு ஓடி நம்முடைய ஓட்டத்தை கண்ணை மூணு பிறகு நம்ம இந்த கட்டடமோ சபையோ ஆளோ நமக்கு முன்னாடி யாரும் வர மாட்டாங்க. ஆமென். ஹalleluya. இதெல்லாம் இந்த கண்ணை திறந்து பார்க்கும்போது, ராத்திரி தூங்கும் போது யாரும் கிட்ட வரமாட்டாங்க. கிட்ட மனைவி படுத்திருப்பா, புள்ள படுத்திருக்கு, எல்லாம் படுத்திருக்கிறாங்க. ஆனா கண்ணை முன்னா இவங்க யாரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. இதாயா உலகம், இதாயா உலகம். இரண்டாவதாக கர்த்தருடைய சத்தமாய் மாறுங்கள். மூன்றாவதாக இயேசுவின் சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தத்துக்கு என்றே அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. எந்த வரமும் தேவை கிடையாது. பரிசுத்தமா ஜீவிக்கிற அந்த வரம் இருந்தாலே போதும். ஆமென். எல்லா வரமும் கிரியை ஆமென். தெரியாது, அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. ஹalleluya. ஆண்டவரே எனக்கு தீர்க்கதரிசியாய் மாற்று, ஆண்டவரே எனக்கு சுகமாக்குற வரத்தை தார், ஆண்டவரே எனக்கு அதை தார் இதை தாரும் பிரசங்கியாராய் மாற்றும், ஆண்டவரே வேதத்தின் வெளிச்சத்தை காட்டும். பரிசுத்தமா ஜீவிக்க. ஆமென். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இது யாரு சொல்ல முடியும்னா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனாலதான் சொல்ல முடியும். ஆமென். ஹalleluya. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்ப நம்மளை கர்த்தர் என்னன்னா பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது, பரிசுத்தத்துக்கு வல்லமை. ஆமென். ஹalleluya.
நம்மள தூங்க விடாது பாவம். நீங்க ட்ரக் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பொல்லாத போதை கஞ்சான்னு சொல்றாங்க. ஆமா, கஞ்சா அடிச்சு நானே பார்த்திருக்கேன், நிறைய பேர் செத்து போனத. போதை மருந்துகள் எவ்வளவு குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு தெரியுங்களா? எவ்வளவு குடும்பம் நாசமா போயிருக்கு, எவ்வளவு பெண் பிள்ளைகள் விதவைகளாய் மாறி இருக்கிறாங்க. தெரியாது, கட்டி கொடுத்துருவாங்க, ஆனா குடியாரனா இருப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பரிசுத்தத்துக்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். உன் பேச்சு மாறணும், உன் எண்ணம் மாறணும், உன் கிரியை மாறணும், உன் செயல் மாறணும், எல்லாமே மாறணும். ஆமென். சபைக்கு வர 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 வர. ஆமென். சினிமா நடிகனுக்கு பின்னாடி போயிடக்கூடாது, அரசியல்வாதிக்கு பின்னாடி போயிடக்கூடாது, ஓட்டு கேட்க போக கூடாது, அரசியல்வாதிக்கு பின்னாடி போயிடக்கூடாது. வால் போஸ்ட்ல எப்படி நிக்குது, அவன் கிட்ட நிக்கிறது அப்படியே உன்னை வெட்டி போடுவான் பாண்டியல்ல. ஏன்னா இன்னொருத்த நிக்கிறான், பால் போஸ்ட் நிக்கணும், அவன் ஆசைப்பட்டான், நீ போய் நிக்கிற, இவனை வெட்டிட்டு அடுத்து நம்ம நிப்பண்டாங்கிறான். ஏசுநாதருக்கு பின்னாடிதான் நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வேற யாரு பின்னாடி போயிடாத. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் விசுவாசியா இருந்தனா அவனை விட்டு விலகிரு. துறையின் ஒரு பிரசங்கம் பண்ணார், சிபிஎம் பாஸ்டர், ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணுவார். காலையில ஒருத்தர் டிஎம்கே கூட்டத்துக்கு போயிருக்கிறான், கொடி பிடிச்சிட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்து சோதனை பண்ணிட்டு இருக்கான், அந்நிய பாஷை பேசிட்டு. அவர் பார்த்துட்டாரு, ரோட்ல கொடி பிடிச்சிட்டு போனதை பார்த்துட்டாரு. காலைல வந்து அவனை கையை பிடிச்சாரு, கையை பிடிச்சி பின்னாடி போய் உட்காருனார். அவன் அப்படியே போயிட்டான். விசுவாசிங்கன்னு சொன்னா, ஐயா அவன் அப்படியே போயிட்டான், அவன் வரவே வேண்டாம், அவன் அப்படியே போட்டுட்டார். திமுக கொடியை பிடிச்சிட்டு அவன் வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவன் சபைக்கு வேண்டாங்கிறார். நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. நம்முடைய அருமையான நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. எவனோ ஒருத்தன் வாழ்றது நம்ம வாழ்க்கை சொல்லணுமா? கொஞ்சம் சிந்திக்க கூடாது. எவனோ ஒருத்தன் பிரைம் மினிஸ்டரா இருக்கவோ சிஎம்மா இருக்கிறதோ நம்ம கிடந்து பாடுபடணுமா? அந்த நேரத்தை நீ இயேசுநாதருக்காக பாடுபட்டேன்னு வச்சுக்கோ, உன் சந்ததி செழித்தோம். ஊழியம் செய்யக்கூடிய சந்ததி நான் எடுத்து காட்டுறேன். இயேசுநாதருக்காக பாடுபட்டவன், இயேசுநாதருக்காக உழைச்சவன், இயேசுநாதருக்காக கிரியை செய்தவனுடைய சந்ததியும் பிள்ளைகளும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர்களை தலை தூங்க பண்ணியிருக்கிறார். ஆமென். அவன் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் தலை தூங்க பண்ணியிருக்கிறார். நான் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன், எங்க பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க ஒருவேளை தெரிஞ்சு இந்த டிவியை பார்த்து அப்பா கஷ்டப்படும் போது, ஏன்னா நான் பிரதத்தையும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் இந்த வாழ்க்கை வரலாற போடணும்னு இவற்றை நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா குணாபிரதத்தை வேலையை கொடுக்க கூடாது, ஏன்னா அவர் ரொம்ப வேலையில இருக்கிறாரு, பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, அங்கேயும் வேலை செய்யறாரு. ஆனாலும் அவர் எழுதி கொடுத்தாருன்னா பிரிண்டிங் மற்ற காரியங்களை நான் பார்த்துவேன். ஆமென். பிரதர், இந்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க பிரதர். ஏன்னா நிறைய பேரு அருமையான தேவனை அவருடைய வாழ்க்கை வரலாறு மறந்தே போயிரு. ஆகவே இங்கிலீஷ்லயும் ஒரு புக்கு போடணும், தமிழ்லயும் ஒரு புக்கு போடணும் ஆசை பிரதர் தான் கொடுக்கணும். யாரும் சின்சியரா செய்ய மாட்டாங்க, யாரும் பொறுப்பா செய்ய மாட்டாங்க. பிரதர் செய்வார் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால உங்க கையில கொடுக்கிறாரு. சும்மா எழுதி சும்மா இருக்கனால 4 பேப்பர் 4-5 பேப்பர், நீங்க பேப்பரை கொடுத்து கலெக்ஷன் ஒர்க்கு பிரிண்டிங் ஒர்க் எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரு பிள்ளைகளுக்கும் தெரியாது நம்ம அப்பா அவ்வளவு கஷ்டத்துல வந்தாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. சிஸ்டர்ட்ட நான் ஓரளவு எல்லாம் சொல்லியிருக்கிறேன், வேற யாருக்கும் தெரியாது, பேர பசங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. தாத்தா பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பான். தேவனுடைய பிள்ளைகள், மூன்றாவதாக நீங்கள் 4வது காரியத்தை பேசி முடிக்கிறேன். மூன்றாவதாக பரிசுத்தமான ஒரு ஜீவி. அது ரொம்ப சஃபரிங்கான ஒரு வாழ்க்கை. ஏன் ஜனங்க இந்த வாழ்க்கைக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா, இதுல வந்து இதே நீங்க சபையில டான்ஸ் வச்சிருங்க, ஒரு மியூசிக் வைங்க, பாட்டு பாடி வைங்க, டான்ஸ் ஆடுங்க, பாஸ்டுங்க டான்ஸ் எல்லாம் ஆடி, அவ்வளவு மெட்ராஸ்ல அப்படி வச்சிருக்கிறாங்க.
மியூசிக் அடிச்சு ஐயோ உயிர் செழுந்தார்னு பாட்டு பாடுறாங்க. நான் அதை கேட்ட 2 பாட்டு நானே மயங்கிட்டேன். ஒரு 10 லைட் ரவுண்ட் எல்லாம் அடிச்சு எடுத்து அது ஒண்ணு சிவப்பு எரியுது, ஒண்ணு மஞ்சள் எரியுது, ஒண்ணு புழு எரியுது. எல்லாம் மியூசிக் அடிக்கிறவன் கொண்டை போட்டுட்டு மியூசிக் அடிக்கிறான். அவன் அடிக்கடி ரிப்பன் வந்து போகுது, இப்படி தீ போட்டு கட்டிடுறான். அவனை வச்சு மியூசிக் அடிச்சா பரிசுத்த ஆவியான அசைவாடுவாரா? ஒருத்தன் தாடி வச்சுக்கிறான், ஆர்கன் வாசிக்கிறவன், லைட் கிட்ட எல்லாம் போட்டு. கூட்டம்னா என்ன கூட்டம் நீங்க நினைக்கிறீங்க? சத்தியத்தை ஜனங்கள் கேட்க விரும்பவில்லை. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தங்களை ஒப்புக்கொடுக்க விரும்பவில்லை. கிறிஸ்தவம் முஸ்லீமா போயிட்டு இருக்கிறாயா? 2000 பேர் ஒரு சபையில உள்ளவன் அவ்வளவு பேர் முஸ்லீமா மாறிட்டாயா? கொரியாவில், ஆப்பிரிக்கால. நான் ஒரு முஸ்லீம் கிட்ட போய் பேசலான்னு ஆரம்பிக்கிறான். அவர் உடனே எடுத்து சொல்றாரு, பேக்கு தைக்க போயிருந்தேன், உங்க ஆளுங்கெல்லாம் எங்க மதத்துல சேர்றாங்க ஐயாங்கிறான். உங்களுக்கு தெரியுமா ஒரு சபையில் இருக்கிற 2000 பேர் அப்படியே அடுத்த சண்டே முஸ்லீமா மாறிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு கேட்கிறார். கிறிஸ்தவங்கள இருந்து நிறைய பேர் மாறிடுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்க பரிசுத்தமாய் வாழ விரும்பவில்லை. வாலிபர்கள் ஏன் சபைக்கு வர விரும்பவில்லை என்றால் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்பவில்லை. ஏன் வாலிபர்கள் தேவ சபையை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான அவர்களுக்கு அதிக நேரம் சபையில் இருக்க விருப்பம் இல்லை. அருமையான ஏன் வாலிபர்கள் சபைகள் பாழாய் போன, சபைகள் பாழாக்கப்பட்டதையா? சபைகள் எல்லாம் பாழாய் போய் கிடைக்கிறது. அபாகா தூராபாகா பாபா பாபா இயேசு வரப்போகிறோம். இது அடையாளங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சண்டையும் பிரச்சனையும் சொத்து தகராறும் மீதும் பிரச்சனையும் சபைகளுக்குள்ள, பெந்தேகோஸ்து சபைகளுக்குள்ளே குரூப், இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு அசுத்தத்திற்கு அடையாளமாயிருக்கு. பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்கிறவன் தான் இயேசுவின் தலையாயிருக்கிற இடத்திலே அவன் சரீரமாய் இருப்பானால், சரீரம் தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்குமானால் அந்த சரீரத்தின் அடையாளம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற சரீரமாய் இருக்க வேண்டும். பிரதர் பொறுத்துக் கொள்ளுங்க பிரதர். என்ன எவ்வளவு நேரம் பொறுத்துக் கொள்றோம்? சொல்றான் 2 வருஷமா குத்தி குத்தி பேசாம பிரசங்கம் பண்றோம்னு சொன்னீங்க, எனக்கு அதான் தாங்கல. சாதாரண ஆள் சொன்னா பரவாயில்ல. மாது சொல்றான், எங்க 2 வருஷமா குத்தி குத்தி பேசுறீங்க. நீ பிரசங்கம் பண்றோம் தான்டா, ஒண்ணு குத்தி பேசாம எப்படா பேசுறது? நீ போய் அங்க போய் சண்டை பிரசங்கம் பண்ண போறல, அப்ப அவங்கள குத்தி தான் நீ பேச போற. குத்தும் போதுதான் பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை யாரும் ஒன்னும் சொல்ல கூடாது. கல்யாணம் பண்ணி பொண்ணு அப்படியே சேலைகள் எல்லாம் கட்டி கொண்ட கிண்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுல உட்காந்து மாமியார் அம்மா டீ கடிமா படுக்கும்போது உனக்கு போய் சாப்பாடு, என்ன பொண்ணாச்சே, எல்லாம் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் நீ கிச்சன்ல போய் டீ போட்டு கொண்டு வரணும். அடுத்தது அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது மாமியார் உட்கார்ந்து இருப்பாரு, அப்புறம் கலடு ஒருத்தர் இருப்பாரு, அவர் உட்கார்ந்து இருப்பாரு. 2க்கும் நீதான் டீ கொடுக்கணும், 2க்கும் நீதான் சமைக்கணும். ஆமா, அப்படி சமைக்கலன்னா கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். எல்லாம் மாறணும், உடைக்க ஒப்பு கொடுக்கணும். மாமியார் சொல்லிட்டாங்க, மாமியார் சொல்லி போயிரு, வேலை செய்யற இடத்துல நீ சரியில்லைன்னு சொன்னா வேலையை ரிசைன் பண்ணிடுவியா? வேலையை ரிசைன் பண்ணா நீ கஞ்சிக்கு லாட்டரி ஆயிடுவ. ஆமா, பாசி எல்லாம் பிரசங்கம் பண்றாரு. நான் உனக்கு எல்லாம் பேர் சொல்லியே பிரசங்கம் பண்ண போறேன். ஆமா, என்னென்ன நடந்துன்னு பேச போறேன், எல்லாம் கிளீனா சபையில பேச போறேன். யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாதுயா. ஒரு ஊழியக்காரன் எல்லாராலும் துடைத்து போடப்பட்டு அழுக்கும் பந்தையுமாய் மாற வேண்டும். அவனும் பேசதான் செய்வான். என்ன யாரும் பேசலன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரி துப்பி இருக்கிறாங்க. அது 1 2 3 தடவை ஆயிருக்கு. அப்படி ஒரு வீட்டுக்குள்ள போறேன் ஜெபம் பண்ணலான்னு அவங்க மகதான கூட்டு போகுது, கார் என்ன துப்புது.
அல்லேலூயா ஆளா இவன் என்ன கூட்டி வரையாங்க, ஐயோ அவன் இவன் சொல்லுது. அந்த அம்மா அழுகு, அவன் பாஸ்டர் அது இவன் வீட்டுல வச்சு இங்க கூட்டு வர்றாரு. அவன் கிழமை ஒருத்தன் கேன்சர்ல இருக்கிறான், ஜெர்மனுக்கு என்ன கூட்டு போகுது, அதெல்லாம் அவன் நான் பாத்துக்கிறோம். நீ போ. ஐயா மகளுக்கும் அம்மாவுக்கு நடக்கிற சண்டையில நான் சிக்கிக்கிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தமாய் நீ ஜீவிக்கும்படி உன்னை அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அது ஊழியத்துக்கு நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஊழியம் செய்யணும், ஒரு சபை நடத்துற, ஒரு சபையை பொறுப்பா கொடுத்திருக்கிறோம், சபையை நீ நடத்துன்னு வச்சுக்கோ, எல்லா எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், பாடு வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையும் சகிச்சுதான் நீ ஊழியம் செய்ய முடியும். அப்படி ஊழியம் செய்ய முடியலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நீ பாத சரியில்லாத போது உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறான். இவன் பெரிய கிரேட் ப்ராப்பர்ட்டி, கிரேட் ப்ராப்பர்ட்டி. அவனை தெரியாதவனுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவன் பாதையை விரும்பவில்லை. உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறான், உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறான். கழுத பேசுது, ஏன் கீழே அவன் அறிவிக்கிறான். உன்னை கர்த்தர் எப்படி வச்சுக்கிறாரு, உன் மேல வரம் வச்சுக்கிறாரு, கிருபை வச்சுக்கிறாரு, ஆசீர்வாதம் வச்சுக்கிறாரு, நன்மை வச்சுக்கிறாரு, நீ கிரேட் ப்ராப்பர்ட்டியா வச்சுக்கிறாரு. இவன் பின்னாடி போற தீர்க்க தரிசனம் கேட்டு கொஞ்சம் காசுக்கும் பணத்துக்கும் அவன் கொடுக்குற அந்த காப்பிக்கும் டீக்குமா போற. கர்த்தருடைய பிள்ளை, உன்னை தேவன் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறான். உன் பேச்சு மாறணும், உன் எண்ணம் மாறணும். என்ன ஆச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கவே இருக்காது. அவங்க என்னைக்கோ ரட்சிப்பை இழந்து போயிட்டாங்க, என்னைக்கோ அபிஷேகத்தை இழந்து போயிட்டாங்க, என்னைக்கோ அவங்க அழைப்பை இழந்து போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு. நான் பேசுறேன், நான் பாஸ்டர் ராஜாமணி செய்தி நிறைய கேட்டேன் இந்த வாரம். அவர் தைரியமா பேசுறார், தைரியமா பேசுறார். எனக்கு ரொம்ப என்னையே ஒரு அசைச்சிட்டார். அவர் நிறைய செய்தி கேட்டேன், அவருடைய செய்தி இந்த வாரம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் சீரியம் மாற வேண்டும், உன் எண்ணம் மாற வேண்டும், உன் உணர்வு மாற வேண்டும். எங்கேயும் போகாத ஜெபம் பண்ண, எங்கேயும் போகாத. நான் போன வாரம் கூட பண்ணேன். நம்ம என் ஜெபத்தை ஏசுநாதர் கேட்கிறேன்னா இந்த ஏசுநாதர் எனக்கு வேண்டாம் போ. அதுக்கு ஒரு ஆளை தேடி போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் சொல்லுவான் நீ 3 மாசம் ஆகு, 6 மாசம் ஆகு, அப்படி இப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பான். போகவே போகாத, ஜெபம் பண்ணு. அதான் சபையில ஜெபம் வச்சுக்கிறோம். என்னைக்கு என்னென்ன கிழமை வச்சிருக்கீங்கன்னா 365 நாளும் வச்சிருக்கிறோம். 5 மாசம் முடிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. என் ஜெபத்தை நீ கேளு, நான் எங்கேயும் போமா. நீ எப்பவும் போக ஆரம்பிக்கிறையோ அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா உன்னை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியேன்னு தான் சொல்லுவார். ஏன் என் மேல விசுவாசம் உனக்கு இல்ல? சீசன்ல பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசி. வலைய விட்டுட்டு வந்துட்டாங்க பாஸ்டர், ஊரை விட்டு வந்தாங்க பாஸ்டர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க பாஸ்டர். சொன்னாரு, அற்ப விசுவாசியே, நீ எல்லாத்தையும் விட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு இருக்கிற விசுவாசம் வளரலையே, உனக்கு இருக்கிற நம்பிக்கை வளரலையே, உனக்கு இருக்கிற ஜெபம் வளரலையே, உனக்கு இருக்கிறதான இயேசு வளரலையே. யாரையும் தேடி போவான்டாயா, யார் நான் போனது இல்லையா எங்கேயும். என்னை சார்ந்து இருக்கிறவங்க நான் போக விரும்புறது இல்லையா? நான் ஒருத்தர் நீ அங்க போன்னு சொன்னா நான் எனக்கு ஊழியக்காரனா இருக்கணும். ஊழியத்தை விட்டுட்டு வேற வேலை எனக்கு இப்ப நிறைய வேலை தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏகப்பட்ட வேலை தெரியும் எனக்கு. அதுக்கு போயிருப்பேன. ஏன் நான் உங்களுக்கு பர்சனம் பண்ணிட்டு இருக்கணும்? நீங்க தான் அங்கங்கே போய் ஜெபம் பண்ற ஆட்களாச்சே.
கர்த்தர் உங்களை நாட்டின் சபையிலே உறுதியாய் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல அசையாமல் இருங்கள். நீங்க சாய்ந்து போகிற ஒரு இடமா இருந்தால் அது சபையாய் தான் இருக்க வேண்டும். நீங்க சாய்ந்து போற அந்த நேரத்தில் நீங்கள் பரலோகத்தில் நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். ஓட்டம் சபையிலே தான் ஓடி, சபையிலே தான் ஓடி, சபையிலே தான் முடிக்க வேண்டும். இடம் சின்னதா இருக்கலாம், ஆட்கள் கொஞ்சமா இருக்கலாம், பரவாயில்லை. என் விசுவாசம் பெருசு, என் நம்பிக்கை பெருசு, என் ஓட்டம் பெருசு. அவனை இவனையும் தேடி போக மாட்டேன். அப்படி நான் நீ போகிறதா இருந்தால் அப்படிதான் போறாங்க. மத்த மதத்துல, மற்ற மதங்கள் அப்படிதான் போறாங்க. சைவ சாமியா இருக்கிறாரு, அசைவம் இருக்குது, 2 சாமியா இருக்கிறான். நான் 2க்கும் போயிருக்கிறேன். அங்கே போவேன், ஒரு செலவு விட மாட்டேன். தெரியாது நமக்கு. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவை நான் கண்டுவிட்டேன், இந்த ரட்சிப்பை பெற்றுவிட்டேன், இந்த கிருபை எனக்கு சமீபமாயிற்று, இந்த ரட்சிப்பு எனக்கு சமீபமாயிற்று, இந்த உறவு எனக்கு கிடைச்சிருக்குது, இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது, இந்த சபை எனக்கு கிடைச்சிருக்குது, இந்த ஊழியக்காரர் எனக்கு கிடைச்சிருக்கிறான். அல்லேலூயா. நான் வாரம் புது புது செய்திகளை கேட்கிறேன். என் ஆவி எனக்குள்ளே வீழ்ச்சி அடைகிறது, என் ஆவி எனக்குள்ளே பலன் அடைகிறது, என் ஆவி எனக்குள்ளே வளர்கிறது. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சத்தியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசுவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற சரீரம் எப்படிப்பட்ட தன்மையாயிருக்கிறது நான் பேசி முடிக்கிறேன். 12 முடிச்சவன். அருமையானவர்களே, 4வதாக அவருடைய விருப்பமும் உன்னுடைய விருப்பமும் ஒன்றாயிருக்க வேண்டும். அல்லது உன் விருப்பத்தை அவருடைய விருப்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற விருப்பமாய் மாற வேண்டும். ஆமென். ஆமென். என் விருப்பம் என்ன? என் விருப்பம் என்ன? ஐயோ, பெரிய பெரிய விருப்பம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை இருக்கும். சினிமா நடிகை நான் ஆசைப்பட்டேன். என் விருப்பம். போய் அங்க காத்திருந்தேன். என்ன வேலை செய்ய, என்ன ஒருத்தன் இன்டர்வியூ எடுத்தான் முந்தின நாள். தம்பி, நீ இப்ப புதுசா வர்ற சினிமாவுக்கு எல்லா வேலையும் செய்யணும். என்ன வேலை வேணாலும் செய்யறேன் சார். இப்ப நீ டீ வாங்கி கொடுக்கறதும் எங்களுக்கு கால் பிடிச்சு கொடுக்கிற வேலையும், இங்கெல்லாம் துடைக்கணும், துடைக்கிற வேலை, பாத்ரூம் சுத்தம் பண்ணணும், எல்லாம். திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் இது. கிழக்கே போகிற ரயில் அந்த படத்துக்கு பேர். அவனை பார்க்க எவ்வளவு பேர், நானும் போய் நிக்கிறேன். தெரியாதுல்ல, நமக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் ஒரு சின்ன பையன் வந்து நிக்கிறான் லாட்ஜில இருந்து. அவன் கையை தொடர்ந்து இப்படி இப்படி பண்றான். எனக்கு மனசுல படத்துல சேரணும், இவன் கையை தொட்டா என்ன ஆகுறது அப்படி யோசிச்சு அவனுக்கு போய் தள்ளிதான் நின்றுட்டே இருந்தேன். ஏன் விருப்பம்? இப்ப நான் படம் நடிக்க போயிருந்தேன், என்ன இருப்பேன்? அக்கினியும் கந்தலும் எரியிற கடலுக்குள்ளே போயிருந்தேன். அரசியல் வாங்கணும்னு ரொம்ப, அரசியலும் வரணும்னு ரொம்ப ஆசை உண்டு. கலைஞர் போல பேசுவேன். நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்லாதது கொண்டு நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் எதை சொன்னாலும் அதை செய்வோம். கலைஞர் மாதிரி பேசணும். எனக்கு பேசலாம் கொடுத்தாங்க. ஸ்கூலே கலந்து சிரிச்சு வாத்தியார் என்ன ஒருத்தர் ஓடி வந்து தூக்கிட்டாரு. என்னடா அப்பா, அவர் அப்போ ஆட்சியில் இருக்காரு, நம்ம ஸ்கூல்ல கலைஞர் மாதிரி ஒருத்தன் பேசலான்னு சொல்லி. அந்த ஆசையெல்லாம் இருக்குது, நிறைய எல்லாம் இருக்குது ஆசை. அம்பானிய போல ஆன ஆசைதான். அவன் வீடை பார்த்தா எப்படி இருக்குது. நான் அடிக்கடி இந்த வீடு எப்படி மெயின்டைன் பண்ணுவான். நம்ம ஒரு சின்ன வீடே மெயின்டைன் பண்ண முடியல. 225 பேர் வச்சுக்கிறான் ஒர்க்கர்ஸ். எல்லாம் ஆசையெல்லாம் நிறைய இருக்குயா. இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மேன்மை காட்டிலும் அவர்களுக்கு தூதர்களுக்கும் கிடைக்காத ஒரு மகா பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருந்தார். ஆகவேதான் இந்த பாதையில கர்த்தர் நம்மை சுருக்கி விட்டு விட்டார். ஊழியம் செய்து எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு தெரியாது.
ஸ்தோத்திரம். சின்ன இடத்துல இருக்கலாம், அட்ரஸ் இல்லாம இருக்கலாம், ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம். இந்த வேதத்தை தூதர்களுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை, இந்த தேவனை சுமக்கிற பாக்கியத்தை இந்த ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென், ஆமென், ஆமென். பாடுகள் இருந்தாலும் மேன்மை அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் விருப்பம் அல்லையா, உம்முடைய விருப்பம் என்னிலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, என் ஆசை அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆசை நிலை நிறைவேறட்டும். ஆண்டவரே, என்னுடைய பாதை அல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, எனக்கு சோதனையா சோதனையா சந்தா ராகா பாபா 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 பா. இந்த இடத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கிறிஸ்துவின் சரீரமாய் நீ மாறுகிறாய். கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறதுனாலே இயேசுவின் தலையோடு கூட நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய், சபையோடு கூட நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான மனுஷனாய், மகிமையான மனுஷியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். நான் சிலுவை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த மனைவியோடு தான் நீ வாழ வேண்டும், இந்த பிள்ளையோடு தான் நீ வாழ வேண்டும், இந்த குடும்பத்தோடு தான் நீ வாழ வேண்டும், இந்த சூழ்நிலையிலே தான் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய விருப்பம். உன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனை ஒவ்வொருவரோடும் விசேஷமாயிருப்பதாக. துதி